முழுமுதற் கடவுள் ஈஸ்வரன் அப்படிங்கிறதுங்களா? ஆமாங்க மாதாஜி. முழுமுதற் கடவுள் ஈஸ்வரன் அதுல இருந்து எடுக்கணுங்க. ஓகே ஓகே. नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदेव्यपता स्वामिने नाम्ने नमाचार्यपदाय नितकृपपदायिने गौरगतदामदाय नगरग्रामधारिणे नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामिने नाम्ने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादे பாச்சாத்திய தேசதாரிணே. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு எந்த பேஜ் படிக்கணும் மாதாஜி? நீங்க படிக்கிறீங்களா? பேஜ் நம்பர் 11ங்க மாதாஜி. சரி, படிங்க மாதாஜி. முழுமுதற் கடவுள் ஈஸ்வரன் உன்னத உணர்வு நிலையில் உள்ளார். உயிர்வாளிகளான ஜீவன்கள் பகவானின் அம்சங்கள் என்பதால் அவர்களும் உணர்வுடையவர்கள். ஜட இயற்கை உயிர்வாளி ஆகிய இரண்டுமே முழுமுதற் கடவுளின் சக்தியாக பிரகிருதியாக விளக்கப்படுகின்றன. ஆனால் இவை இரண்டில் ஒன்றான ஜீவன் உணர்வுடையவன், ஆனால் மற்ற பிரகிருதியோ உணர்வற்றது. இதுவே வித்தியாசம். பகவானைப் போல உணர்வுடன் இருப்பதால் ஜீவ பிரகிருதி உயர்ந்தவனாக சொல்லப்படுகிறான். பகவானுடைய உணர்வு உயர்ந்த உணர்வாகும். அத்தகு உயர்ந்த உணர்வும் உயிர்வாளிகளான ஜீவனின் உணர்வும் சமமானவை என்று வாதிடக்கூடாது. தனது பக்குவத்தின் எந்த நிலையிலும் ஜீவன் உயர் உணர்வுடையவனாக ஆக முடியாது. எனவே ஜீவனால் அப்படி ஆக முடியும் என்னும் கொள்கை நம்மை வழி தவறி நடத்தி செல்வதாகும். ஜீவன் உணர்வுடையவனாக இருக்கலாம், ஆனால் பக்குவமான உணர்வோ உயர் உணர்வோ அவனிடம் கிடையாது. ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள வேறுபாடு பகவத்கீதையின் 13ஆம் அத்தியாயத்தில் விளக்கப்படும். சேத்ரக்ஞ எனப்படும் பகவான் உயிர்வாளிகளைப் போல உணர்வுடையவரே. ஆனால் உயிர்வாளிகள் தமது குறிப்பிட்ட உடலை பற்றி மட்டுமே உணர்கின்றனர். பகவானோ எல்லா உடல்களையும் உணர்கிறார். ஒவ்வொரு உயிர்வாளியின் இதயத்திலும் வாழ்வதால் அனைத்து ஜீவன்களின் தனிப்பட்ட இயக்கத்தையும் அவர் உணர்ந்தவராக இருக்கிறார். நாம் இதனை மறக்கக்கூடாது. மேலும் பரமபுருஷ பகவான் பரமாத்மாவின் வடிவில் ஒவ்வொரு ஜீவனின் இதயத்திலும் ஆள்பவராக ஈஸ்வரனாக உரைகின்றார் என்றும், ஜீவன் தனது இச்சைக்கேற்ப செயல்பட அவரே வழிகாட்டுகிறார் என்றும் விளக்கப்பட்டிருக்கிறது. உயிர்வாளி தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை மறக்கிறான். முதலில் அவன் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் செயல்பட முடிவெடுக்கிறான். பின்னர் தனது சொந்த கர்மத்தின் செயல்களிலும் விளைவுகளிலும் சிக்கிக் கொள்கிறான். ஆடைகளை அணிந்து களைவது போல ஓர் உடலை விட்ட பின்னர் வேறோர் உடலில் புகுகிறான். இவ்வாறு மாறும்போது தனது கடந்த கால செயல்களுக்கேற்ப விளைவுகளையும் பின் விளைவுகளையும் அனுபவிக்கின்றான். தூய்மையுடன் சத்வகுணத்தில் நிலை பெற்று தான் மேற்கொள்ள வேண்டிய செயல்கள் யாவை என்பதை அவன் புரிந்து கொள்ளும் பொழுது இந்த கர்மங்களை மாற்ற முடியும். அவன் அவ்வாறு செய்வதால் தனது கடந்த கால செயல்களின் விளைவுகளையும் பின் விளைவுகளையும் மாற்றிவிட முடியும். எனவே கர்மம் என்பது நித்தியமானதல்ல. இதன் காரணத்தால் தான் 5 விஷயங்களில் ஈஸ்வரன், ஜீவன், பிரகிருதி, காலம் மற்றும் கர்மம் 4 நித்தியமானவை, கர்மம் நித்தியமானதல்ல என்கின்றோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அடுத்த பேரை படிச்சிருங்க மாதாஜி. முடிச்சிடுறேங்க மாதாஜி. பகவான், உயிர்வாளிகள் ஆகிய இருவரின் உணர்வும் ஆன்மீகமானவை, உணர்வுகள் ஆன்மீகமானவை என்பதன் அடிப்படையில் உன்னத உணர்வுடைய ஈஸ்வரன் உயிர்வாளியை ஒத்துள்ளார். உணர்வு ஜடத்தின் சேர்க்கையால் உற்பத்தியாவதல்ல. அஃது ஒரு தவறான கொள்கையாகும். ஜட கலவியின் சில குறிப்பிட்ட நிலைகளில் உணர்வு உற்பத்தியாகின்றது எனும் கொள்கை பகவத்கீதையில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. வண்ண கண்ணாடியின் மூலம் பிரதிபலிக்கப்படும் ஒளி வண்ணமுடையதாக காணப்படுவதைப் போல பௌதீக சூழ்நிலையின் திரைகளால் உணர்வு திரிந்து பிரதிபலிக்கப்படலாம். இருப்பினும் பகவானின் உணர்வு ஜடத்தால் பாதிக்கப்படாததாகும். மயாதக்ஷேன பிரகிருதி என்கிறார் பகவான் கிருஷ்ணர். அவர் இந்த ஜட உலகிற்கு இறங்கி வருகையில் அவரது உணர்வு ஜடத்தால் பாதிக்கப்படுவதில்லை. அவ்வாறு பாதிக்கப்பட்டிருந்தால் பகவத்கீதையை போன்ற ஆன்மீகமான விஷயங்களை பேச அவருக்கு தகுதி இருக்காது. பௌதீகத்தின் களங்கமான உணர்விலிருந்து விடுபடாத ஒருவரால் ஆன்மீக உலகை பற்றி எதுவும் கூற இயலாது. எனவே இறைவன் பௌதீகத்தில் கலங்கப்படுபவர் அல்ல. தமது உணர்வோ தற்போதைய நிலையில் பௌதீகத்தால் கலங்கப்பட்டுள்ளது. நமது உணர்வோ தற்போதைய நிலையில் பௌதீகத்தால் கலங்கப்பட்டுள்ளது. கலங்கப்பட்ட இவ்வுணர்வை நாம்
படுத்த வேண்டும் என்று பகவத்கீதை கற்பிக்கின்றது. தூய உணர்வு நிலையில் நமது செயல்கள் ஈஸ்வரனின் இச்சையுடன் ஒருங்கிணைந்து இருக்கும். அது நம்மை மகிழ்விக்கும். இதற்காக நமது தினசரி செயல்கள் அனைத்தையும் நாம் திருத்திவிட வேண்டும் என்பதல்ல. மாறாக நமது செயல்கள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். தூய்மையான செயல்கள் பக்தி என்று அழைக்கப்படுகின்றன. பக்தி செயல்கள் சாதாரண செயல்களைப் போல தோன்றலாம், ஆனால் அவை களங்கமற்றவை. ஓர் அறிவற்ற மனிதன் வேண்டுமானால் பக்தனும் சாதாரண மனிதனைப் போல செயல்படுவதாகவும் ஒரு அறிவற்ற மனிதன் வேண்டுமானால் பக்தனும் சாதாரண மனிதனைப் போல செயல்படுவதாகவும் தொழில் புரிவதாகவும் எண்ணலாம். ஆனால் இறைவனின் செயல்களோ பக்தனின் செயல்களோ அசுத்த உணர்வாலோ பௌதீகத்தாலோ களங்கமடைவதில்லை என்பதை மதிக்குன்றிய அம்மனிதன் அறிவதில்லை. அச்செயல்கள் இயற்கையின் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டு விளங்கும் திவ்யமான செயல்களாகும். எனினும் தற்போதைய நிலையில் நம்முடைய உணர்வு களங்கப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ நம்ம இங்க 5 முக்கியமான விஷயங்கள் பகவத்கீதையில படிக்க போறோம். அது யாராவது சொல்ல முடியுங்களா? புதுசா வந்தவங்க. ஜீவாத்மா, பரமாத்மா, பிரகிருதி, கால, கர்மா. வெரி குட். ஜீவாத்மா, பரமாத்மா. ஜீவாத்மானா என்னங்க? நாம உயிர்வாழிகள் நம்ம. வெரி குட். பரமாத்மா அப்படின்னா கிருஷ்ணர், பிரம்மன்னு சொல்லலாம். இருக்கிற பரமாத்மா. உள்ள இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் உள்ள சாட்சியாக இருக்கின்ற அந்த பரமாத்மா. இப்ப பாத்தீங்கன்னா அணுவில இருந்து யானை வரைக்கும் திமிங்கலம் வரைக்கும் உள்ள பரமாத்மா இருந்தால்தான் செயல்பட முடியும். ஒரு ஜீவராசி தனித்து செயல்பட முடியாது. இப்ப பகவான் உள்ள இருந்து எனர்ஜி கொடுக்குறாரு. நாம விருப்பப்பட்டதெல்லாம் அடையிறதுக்கு. ஒரு திருடன் கூட திருடக்கு ஆசைப்படணும்னா பரமாத்மா அனுமதிக்கணும். பரமாத்மா அவனுக்கு அந்த ஒரு சக்தியை கொடுக்கணும். இல்லைன்னா அவனால ஜெயிக்க முடியாது. சோ யாரெல்லாம் எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அனுபவிச்சுட்டு வாங்கப்பா. ஆனா அந்த நீங்க செய்யற செயலுக்கு நான் பொறுப்பல்ல. நான் வெறும் சாட்சியாக மட்டும் இருக்கிறேன் அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் மலத்தில் இருக்கிற புழுல கூட பகவான் பரமாத்மாவாக இருக்கிறார். சரிங்களா? சரி, இப்போ ஆத்மா பரமாத்மா பார்த்தாச்சு. அடுத்தது என்ன? பிரகிருதி. பிரகிருதினா என்ன? சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, தெரிஞ்சது சொல்லுங்க. ஜட இயற்கை மாதாஜி. வெரி குட். ஜட இயற்கை. பிரகிருதி அப்படின்னா இந்த பௌதீக உலகங்கள் ஜட இயற்கையால் படைக்கப்பட்டு ஆளப்பட்டு பின்னர் அழிக்கப்பட்டு மீண்டும் படைக்கப்பட்டு இப்படி பூதுவா பிரிலியதே அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் அழிக்கப்பட்டு படைக்கப்படுகின்றது. ஓகே. காலம். அடுத்தது காலம். காலம்னா என்ன? சிம்பிள். காலம்னா என்னங்க? இறந்த காலம், நிகழ்காலம். இப்படி காலங்கள். காலமாக பகவான் செயல்படுகிறார். சோ காலம் தான் நம்மை கட்டுப்படுத்துது இல்லைங்களா? இப்ப ஒரு பிறப்பு இருக்கு, அதுக்கு ஒரு காலம் நிர்ணயிக்கப்படுது. நல்ல நேரமா கெட்ட நேரமா பாக்குறோம். அப்புறம் என்ன ஆகுது? அந்த பிறப்பு ஒரு முடிவுக்கு வரும்போது காலம் நம்மை கட்டுப்படுத்தி மரணத்துக்கு உட்படுத்துகிறது இல்லைங்களா? அப்போ காலமாக பகவான் செயல்படுகிறார். நம்மை கட்டுப்படுத்துறது யாரு? காலம். உனக்கெல்லாம் காலம் வருண்டா அப்படின்னு நாம பேசுவோம்ல. யாராவது நம்மளுக்கு ஏதாவது செஞ்சாங்கன்னா, என் காலம் இப்படி இருக்கு, உனக்கும் ஒரு காலம், எனக்கும் ஒரு காலம் வரும், உன்னோட காலம் என்ன பண்றது அப்படின்னு பேசுவோம். சோ காலம் அப்படிங்கிறது அது காலத்தின் கட்டுப்பாடு. மீதி இருக்கிறது என்ன? பிரகிருதி பார்த்துட்டோம், காலம் பார்த்துட்டோம். அடுத்தது என்ன? கர்மா. வெரி குட். கர்மா அப்படின்னா என்ன? செயல். வெரி குட். செயல். வெரி குட். செயல். அப்போ கர்மானா செயல். அதை நாம எப்படி செய்யலாம்? அப்போ இந்த 5லயுமே எது மாறக்கூடியது? கர்மாதான். வெரி குட். வித்யா மாதாஜி நல்லா சொல்றீங்க, நல்லா கவனிச்சிருக்கிறீங்க. அப்போ நம்ம செயல் மட்டுமே மாறக்கூடியது, மத்ததெல்லாம் நித்தியமானது, மாறாதது. சோ இயற்கையும் மாறாது, ஜட இயற்கையும் மாறாது. மாறாது அப்படின்னா அது அழிந்து மீண்டும் மீண்டும் தோன்றுகிறது. காலம் அதே காலங்கள் தான் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது.
5 4 யுகங்கள் மாறி மாறி வந்துட்டே இருக்கு. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்னு மாறி மாறி வருது. அப்போ காலமாகட்டும், பிரகிருதி ஆகட்டும், ஜீவா ஜீவா அப்படின்னா நித்தியமானது, ஜீவன். அது போல பரமாத்மா நித்தியமானவர். சோ இதுல எது மாறக்கூடியது அப்படின்னா நம்ம செயல் மட்டும் மாறக்கூடியது. நான் நல்ல மூட்ல இருந்ததுன்னா நல்லா செய்வேன், இல்ல ஒரு தமோ குணத்துல இருந்தேன்னா கெட்டதை செய்வேன். ஆனா என் புத்திய வச்சு நான் நல்லதையே செய்யலாம். நான் என் புத்தியை கட்டுப்படுத்தி நல்லதே செய்யலாம். அப்ப இது என்னுடைய புத்தி இன்டெலிஜென்ஸ் பொறுத்தது. என்னோட இன்டெலிஜென்ஸ் நல்லா வேலை செஞ்சதுன்னா அப்போ நான் நல்ல செயலை செய்யலாம். இல்லைன்னா கெட்ட செயல் செஞ்சுட்டு மறுபடியும் இந்த பூமியில இல்ல இந்த அண்டங்கள்ல எங்க வேணா மாறி மாறி அண்டம் விட்டு அண்டம், நாடு விட்டு நாடு, தேசம் விட்டு தேசம் அப்படின்னு சொல்லி ஒரு உடல் விட்டு உடல், வேறு வேறு உடலுக்கு மாறி மாறி நாம எப்பவுமே வேற வேற ட்ரெஸ் போட்டுட்டே இருக்கலாம். குரங்கோட ட்ரெஸ் இருக்கா, முதலையோட ட்ரெஸ் இருக்கா, மீனோட ட்ரெஸ் இருக்கா, மனிதனோட ட்ரெஸ் ஒரு தடவை, இப்படி பல உடல்கள் மாற்றி மாற்றி நாம பிறந்துகிட்டே இருக்கலாம். சோ இதுல 5ல 1 மட்டும் மாறக்கூடியது என்ன? நம்மளுடைய செயல். நம்ம விருப்பத்திற்கேற்ப நாம மதில் மேல் பூனையாக அந்த பக்கம் குதிக்கலாம், இந்த பக்கம் குதிக்கலாம். சரி, இப்போ பகவான் உன்னத உணர்வு நிலையில் இருக்கிறார். நாமெல்லாம் பகவானோட சிறு அம்சம். அதனால பகவானுக்கு ஈக்குவலா நாம ஆக முடியாது. அப்போ ஜீவன் நாமெல்லாம் உணர்வுடையவர்கள். ஆனா பிரகிருதியோ உணர்வற்றது. பிரகிருதி அப்படின்னா என்ன? ஜட இயற்கை. ஜடம் அப்படின்னா ஏன் ஜடமாவது இருக்கிற அப்படின்னு நம்மளை திட்டுறாங்க இல்லையா? அப்ப ஜடம் அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு உணர்வும் கிடையாது. இப்ப நீங்க செவுத்து அடிச்சு பாருங்க, ஹம் அழுகுதா? இல்லையே. இல்ல அது வலிக்குதுன்னு சொல்லி நெளியுதா? கிடையாது. அப்போ ஜட மாதிரி அப்படின்னா ஜடத்துக்கு உணர்வு இல்லை. ஆனா நமக்கு, அதாவது நாம அப்படின்னா உடலை சொல்லல, ஜீவனுக்கு உணர்வு இருக்கிறது. அந்த ஜீவன் இருக்கிறதுனாலதான் தலையிலிருந்து கால் வரைக்கும் நம்மளுக்கு உணர்வு இருக்கின்றது. இப்ப ஆத்மா போயிருச்சுன்னு வைங்க, அதை என்ன சொல்லுவாங்க? பெணம்னு சொல்லுவாங்க. அந்த பெணத்தை போய் கத்தி எடுத்து குத்துனாலோ இல்ல அடிச்சாலோ இல்ல நீங்க செதைச்சாலோ, தீக்குள்ள போட்டு செதைச்சாலோ ஒண்ணுமே சொல்லாது. ஏன்னா அது வெறும் ஜடம். அப்ப ஜடத்தால் ஆனதுதான் நம்ம உடம்பு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு ஜட பொருட்களால் ஆனதுதான் இந்த உடம்பு. ஆத்மா இருக்கிறதுனால அது உணர்வுடன் இருக்கிறது, தலையில இருந்து கால் வரைக்கும். இப்ப கில்லுனா வலிக்குமா? அடிச்சா வலிக்குமா? அந்த மாதிரி இந்த ஜடப்பொருட்களாலான இந்த உடம்புக்குள்ள ஆத்மா என்கின்ற ஒண்ணு இருப்பதால் தான் அந்த உணர்வு தலையிலிருந்து பாதம் வரைக்கும் நமக்கு இருக்கிறது. இந்த ஆத்மா போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அது அப்படியே ஜடமா அத ஒரு வேலையும் செய்யாது, போட்டது போட்டபடி இருக்கும். ரத்த ஓட்டம் எல்லாம் நின்னுரும், உடம்பு வீங்கிரும். ஸோ அதுல நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா அங்க ஒரு செயலுமே கிடையாது இல்லையா? உடம்புல எந்த ஆத்மா இல்லாதனால எல்லாம் அப்படி எப்படி நின்னு போயிடும், ஸ்டாப் ஆயிரும். இந்த மாதிரி உணர்வு இருக்கிறதுனாலதான், ஆத்மாங்கிற உணர்வு இருக்கிறதுனாலதான் இந்த உடம்பு செயல்படுகிறது. அப்போ இந்த உடம்பு எதால ஆனது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீர். இந்த உடலுக்குள்ள முக்காவாசி நீர் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். நிலம் அப்படிங்கிற நிலத்துல நாம நடக்கிறோம், படுக்கிறோம். மற்ற காய்கறிகள் எல்லாம் நிலத்துல இருந்துதான் வருது, அதெல்லாம் சாப்பிடுறோம். நெருப்புங்கிற அக்னி இருந்தால் மட்டுமே டைஜஷன் நடக்கும், ஜீரணமாகும். அப்ப காற்று நம்ம இன்ஹேல் பண்றோம் இல்லைங்களா? ஆக்சிஜன் இன்ஹேல் பண்றோம், கார்பன் டை ஆக்சைடு வெளியில விடுறோம். அப்புறம் ஆகாயங்கிற வெற்றிடம் உடலுக்குள்ள இருந்தால் மட்டுமே உடம்பு செயல்படுன்னு இதை சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் கண்ணுக்கு தெரிகின்ற ஸ்தூல உடல். அப்போ இந்த உடல்ல 2 வகை இருக்கு, இதெல்லாம் நீங்க எழுதிக்கணும். ஸ்தூல உடல்னா இந்த 5ம் இருக்கிறது, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது பஞ்சபூதங்கள் என அழைக்கப்படுகிறது. கண்ணுக்கு தெரியாத ஒரு உடல் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ நம்ம கிட்ட ஒரு உடல் தானே இருக்கு. நீங்க என்ன 2ஆ சொல்றீங்க? புரிஞ்சுக்கிறதுக்காக 2ஆ சொல்றேன். ஒண்ணு பார்க்கக்கூடிய உடல் கண்களால், இன்னொன்னு பார்க்க முடியாத ஒரு உடல் நமக்குள்ள இருக்கு இல்லையா? மனம், புத்தி, அகங்காரம். என்னைக்காவது நீங்க பார்த்திருக்கிறீங்க? அத செயல்படுத்தத்தான் முடியும். அது போல மனம், அது செயல்பட்டு கொண்டே இருக்கிறது.
உங்ககிட்ட இருக்கிற என் மனசை ஏன் புண்படுத்துற அப்படின்னு நீங்க திட்டுவீங்கல்ல. அந்த மனசுங்கிறது ஒரு உடலோட ஒரு பகுதி. ஆனா அது கண்ணுக்கு தெரியாததுனால அது சூட்சும உடல். அகங்காரம். அகங்காரம்னா நம்ம கிட்ட ரெண்டு அகங்காரம் இருக்கு. ஒண்ணு பொய் அகங்காரம், இன்னொன்னு உண்மையான அகங்காரம். பொய் அகங்காரம் என்னன்னா நான் இந்த உடல் அப்படின்னு நினைக்கிறது. உண்மையான அகங்காரம் என்னன்னா நான் பகவானுடைய சேவகன் என நினைப்பது. அதுதான் உண்மை. ஆனா அந்த உண்மையை மறந்து நாம என்ன பண்றோம், இந்த உடல் தளத்துல செயல்படுறதுனால பல பாவ விளைவுகளுக்கு உட்படுகிறோம். சோ நீங்க எல்லாம் நோட் பண்ணிருப்பீங்க. நாளைக்கு கேள்வி கேட்பேன். 2 உடல் இருக்கு. ஒண்ணு பார்க்கக்கூடிய உடல், ஸ்தூல உடல். இன்னொன்னு பார்க்க முடியாத உடல், அது சூட்சும உடல். மனம், புத்தி, அகங்காரம். அப்ப இந்த உடல் அப்படிங்கிற நம்மளோட நுண்ணிய பகுதிகள் பார்த்துட்டோம். சோ அதுக்கு அந்த உடலுக்குள்ள என்ன இருக்கு? ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா இருந்தா மட்டும் உடல் செயல்படுமா? முடியாது. அப்ப யார் ஹெல்ப் பண்றா நம்மளுக்கு? பரமாத்மா கிட்ட இருந்து சாட்சியாக, அனுமதிப்பாளராக. உபத்ரஷ்டா, அனுமந்தா, பக்தா, போக்தா, மகேஸ்வர. அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நம்ம பார்ப்போம், இன்னும் விரிவா பார்ப்போம். சோ உடல்ல 2 உடல் இருக்கு. ஒண்ணு ஸ்தூல உடம்பு, இன்னொரு சூட்சும உடம்பு. அதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். பஞ்சபூதங்கள் ஸ்தூல உடம்புல, சூட்சும உடம்புல மனம், புத்தி, அகங்காரம். உடலுக்குள்ள இருக்கிறது ஆத்மா. அந்த ஆத்மாக்கு பக்கத்துல ஹெல்ப் பண்றது யாரு? பரமாத்மா. அப்ப யாருமே தனித்து இல்லை. ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, நான் தனியா இருக்கேன், தப்பு பண்ணலாம் அப்படின்னு யாரும் நினைச்சிட வேண்டாம். இத பொய் ஏதாவது நம்பாதவங்க வேணா அப்படி நினைக்கலாம். ஆனா நம்மளாம் பகவத்கீதை படிக்கிறோம், நம்மளாம் புத்திசாலிகள் அப்படி கூடாது. ஏன்னா நம்ம உடலுக்குள்ள சாட்சியாக பகவான் இருக்கிறார். அதனால நம்ம தனித்து செயல்படவில்லை. எங்க செயல்பட்டாலும் பரமாத்மா நம்மளை பார்த்துட்டே இருக்காரு. ஆனா வெறும் சாட்சியா மட்டும்தான். நம்மளுக்கு சாட்சி ஒவ்வொரு சமயம் நமக்குள்ள மனசுக்குள்ள தோணும், இது செய்யாத, வேண்டாம், இது தப்பு அப்படின்னு ஒரு மனம் சொல்லு உள்ள இருந்து. கேட்டிருக்கீங்களா? அத நம்ம என்ன சொல்லுவோம்? மனசாட்சின்னு சொல்லுவோம். ஆனா பரமாத்மா நம்மளுக்குள்ள இருந்து அறிவுறுத்துகிறார், என்ன நீ இந்த செயல் செய்யாத, இது தப்புன்னு. அப்ப நாம என்ன அலட்சியம் பண்ணிட்டு, யார் பார்க்க போறா, நான் பாட்டுக்கு செய்யலாம், இது யாரையும் இது பாதிக்காது அப்படின்னு நினைச்ச சில செயல்களை நாம செய்ய நேரிடலாம். ஆனா அது எதனால? மாயினோட பிடியில நாம தவறு செய்யறோம். ஆனா உள்ள இருந்து பகவான் எச்சரிக்கை எல்லாம் கொடுக்கிறார், நான் பார்த்துட்டு இருக்கேன், வேண்டாம் செய்யாதன்னு. ஆனா நம்ம அத அந்த வாய்ஸ் அப்படியே அமுத்திடுறோம். ஏன்னா நம்மளோட செயல் செய்யும் விருப்பம், தவறான செயல் செய்யும் விருப்பம் என்ன பண்ணுது? அந்த வாய்ஸ் அடக்கிடுது. அதாவது நம்ம புத்தி கீழே போயிருது, மனம் மேல வந்துடுது. எப்பவுமே மனதை புத்தி அடக்கணும். மனம் கண்டதையும் யோசிக்கும். நீங்க மனசு சொல்றது கேட்டீங்கன்னா இது வரைக்கும் எத்தனை செயல் செஞ்சிருக்கலாம், கெட்ட செயல்கள். ஏன்னா மனசு ரொம்ப பொல்லாதது. நிறைய ஐடியா கொடுக்கும் உங்களுக்கு. நல்ல ஐடியாவும் கொடுக்கும், கெட்ட ஐடியா. ஒரு நல்ல ஐடியா கொடுத்ததுன்னா கெட்டதை செய்ய சொல்லி 100 மடங்கா தூண்டும். ஆனா நீங்க என்ன, அந்த புத்தி என்ன பண்ணுமா? இதெல்லாம் வேண்டாம், ஃபில்டர் பண்ணு, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபில்டர் பண்ணி நல்லதை தேர்ந்தெடுக்குமா. ஆனா சில சமயம் இந்த மனமானது புத்திய கீழே தள்ளி அமுத்திட்டு அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம பாவங்களை செய்வோம். சோ இந்த மாதிரி மனமும் புத்தியும் ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி போட்டுட்டே இருக்கு எப்பவுமே. நான் மேல நிக்கிறேன்னா நீ மேல நிக்கிறையான்னு. ஆனா பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க? தங்கள் புத்தியை கொண்டு அதை சமாளிச்சு மேல வந்துருவாங்க, உயர்ந்த நிலைக்கு வந்துருவாங்க. ஆனா பக்தர்கள் அல்லாதவர்கள் மனதை அடக்க முடியாம ரொம்ப கீழ்நிலையில தள்ளப்பட்டு பாவிகளாக இந்த உலகில சுற்றி கொண்டிருப்பார்கள். அப்ப ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள வேறுபாடு அப்படிங்கிறது ரொம்ப ஏணி வச்சாலும் எட்டாது. பல மில்லியன்கள் காத தூரம். அப்ப பகவான் ஈஸ்வரன் அப்படின்னா கட்டுப்படுத்துபவர். அவர் யார்? பகவான் கிருஷ்ணர். அவருடைய அம்சங்களாக நாம இருந்தாலும் அவர் விபு. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. விபு அப்படின்னா பெரியவற்றுள் பெரியது. அணு. நாமெல்லாம் யாரு? அணு. சிறியவற்றுள் சிறியவங்க. அப்போ பெரியவற்றுள் பெரியதுன்னா எப்படின்னாலும் சொல்ல முடியாது. இது மேத்தமேட்டிக்ஸ்ல எல்லாம் அந்த கால்குலேஷன் எல்லாம் கிடையாது, பெருசுனா எவ்வளவு அப்படிங்கறதெல்லாம். ஏன்னா இது கற்பனையில கூட பார்க்க முடியாத அளவு பகவானின் சக்திகள் மிக 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 பெரியது. அப்போ நம்ம இதுக்கு எவ்வளவு பெருசுன்னெல்லாம் கேட்க முடியாது.
நம்ம கையை விரிச்சு காட்டுற மாதிரி எல்லாம் காட்ட முடியாது. அப்போ பகவானுக்கும் நம்மளுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஏன்னா பகவான் எல்லா உடலுக்குள்ளும் பரமாத்மாவா இருக்கிறதுனால எனக்கு தலைவலி வந்தா எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் உங்ககிட்ட சொல்றேன்னு வச்சுக்கோங்க, செல்வமணி மாத்தாச்சிட்டு நான் சொல்றேன் எனக்கு தலைவலிக்குதுன்னு. என்னோட என்னோட உணர்வு செல்வமணி மாதாஜிக்கு தெரியுமா? தலைவலின்னு சொல்றேன். ஆனா எனக்கு தான் அந்த தலைவலி தெரியும். ஆனா செல்வமணி மாதாஜிக்கு தெரியாது. ஏன்னா எனக்குள்ள இருக்கிறத நான் தான் அனுபவிக்க முடியும், என்னோட உடம்புக்குள்ள இருக்கிறத. அது போல நான் என்ன செஞ்சேன், என்ன தப்பு செஞ்சேன், அதெல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும். சோ இந்த மாதிரி. ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா இன்னொருத்தருக்கு தெரியும். யார் இது? பரமாத்மா. வெரி குட். ஏன்னா பரமாத்மா பரமாத்மா நமக்குள்ள இருந்து சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு என்ன செஞ்ச, நேத்து என்னவா இருந்த, முற்பிறவியில என்னவா இருந்த, 10 பிறவிக்கு முன்னாடி நான் என்ன வடிவம் எடுத்திருந்தேன், எல்லாமே தெரியும். என்னை பற்றி மட்டும் அல்ல, அவர் எல்லா உடலுக்குள்ள இருக்கிறதுனால எல்லா உடலுக்குள்ள விஷயங்களும் அவருக்கு தெரியும். நாளைக்கு எனக்கு கேன்சர் வருதா அவருக்கு தெரியும். நாளைக்கு எனக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுதா அது தெரியும். என் விதிப்படி என்ன நடக்குன்னு அவருக்கு முன்னாடியே தெரியும். நான் செஞ்சதும் தெரியும், செய்ய போறதும் தெரியும். சில சமயங்கள்ல செய்ய போறது வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தின் விளைவாக நான் நல்லது செய்யலாம், கெட்டது செய்யலாம். அது மட்டும் கொஞ்சம் நமக்கு அதனால அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நான் நல்லவளாவும் மாறலாம், கெட்டவளாவும் இருந்துட்டு இருக்கலாம், இல்ல மீடியமாவும் இருந்துட்டு இருக்கலாம். ஆனா நடந்தது நிகழ்ந்தது எல்லாம் அவருக்கு தெரியும். போன பிறவியில என்னவா இருந்த, அதனால என்ன தண்டனைகளை அனுபவிக்க போறேன் அப்படிங்கிற எதிர்காலம் கூட சில பல பகுதிகள் அவருக்கு தெரியும். ஆனா என்ன நம்மளுடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி நான் என்ன செய்வேங்கிறது மட்டும்தான் ஒரு சிறு 5% மட்டும்தான் கேள்விக்குறியா இருக்கும். மத்ததெல்லாமே அவருக்கு தெரியும். அப்போ எல்லா உடல்களையும் அவர் உணர்கிறார். ஒவ்வொரு ஜீவராசிகளையும் அவர் தவிர்த்து இந்த எந்த அண்டங்களுக்கு போனாலும் எங்க போய் ஒளிஞ்சாலும் நாம ஒளிய முடியாது. பகவான் எங்கும் பரவி இருக்கிறார், பர்வேடிங். ஒவ்வொரு ஜீவராசியின் இதயத்திலும் வாழ்வதால் அனைத்து ஜீவன்களின் தனிப்பட்ட ஏகத்தை அவர் உணர்ந்தவராக இருக்கிறார். சோ நாம் எல்லாருமே அவரோட கண்ட்ரோலுக்கு உட்பட்டவங்க தான். ஒவ்வொரு இதயத்திலும், ஜீவராசிகள் இதயத்திலும் ஆள்பவராக ஈஸ்வரராக உரைகிறார். ஜீவன் தனது இச்சைக்கேற்ப செயல்பட அவரே வழிகாட்டுகிறார். ஏன்னா ஒரு ஜீவராசி செயல்பட அவரை எப்படி வழிகாட்டுறாரு அப்படின்னா, இப்ப நாமெல்லாம் ஆசைப்படுறோம், நம்ம அம்மா வந்து ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தர்றாங்க. அப்போ சொல்றாங்க, சந்தைக்கு போறோம், சந்தையில நிறைய பொருட்கள் இருக்கு. அப்ப அந்த குழந்தை வந்து இந்த மிட்டாய் வேணும் கேக்குது, அந்த பஞ்சு மிட்டாய் வேணும்னு கேக்குது, அந்த பொம்மை வேணும்னு கேக்குது, எல்லாம் அம்மா வாங்கி தர்றாங்க. குழந்தைக்கு பிடிக்குதேன்னு வாங்கி தர்றாங்க. ஆனா கடைசியா வந்து ஒரு கலர் மிட்டாய் இருக்கு, கலர் பவுடர் இருக்கு, அது வேணும்னு கேக்குது. அம்மா சொல்றாங்க அது வேண்டாம், அது விஷம், எலி மருந்து, அது சாப்பிட்டா உயிர் போயிரும், அது விளையாடுற பொருள் இல்ல. அந்த குழந்தை படுத்துட்டு அழுகுது. மண்ணுல படுத்துக்கிட்டு கைய காலை ஆட்டிக்கிட்ட ரொம்ப அழுகு. அப்போ அழுகும்போது அந்த அம்மா சொல்றா, சரி நீ சொன்னா திருந்த மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு குச்சி எடுத்து அடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். இது போல நாம என்ன பண்றோம்னா, பல விஷயங்களை பகவான்கிட்ட கேட்டுட்டே இருக்கிறோம் ஜென்ம ஜென்மமாக. நான் இப்படி அனுபவிக்கணும், ஜடத்துல இப்படி அனுபவிக்கணும், நான் டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், நான் ஒரு பணக்காரன் ஆகணும், நான் ஃபாரின் போகணும், ஏகப்பட்ட ஆசைகள். ஆனா பகவான் என்ன பண்றார், ஆசைப்படாத தங்கம் ஆசையே துன்பத்திற்கு காரணம் நம்மளுக்கு சொல்றாரு. ஆனா இந்த ஜீவன்களுக்கு அது புரிய மாட்டேங்குது, ஏன்னா புத்தி கம்மியா இருக்கிறதுனால. ஆனா நீ பட்டுதான் அனுபவிக்கணும்னா என்ன பண்ண, சில சமயம் சாங்ஷன் பண்ணிடுறாரு. இப்போ குழந்தை வந்து ஐஸ்கிரீம் கேட்டா அம்மா என்ன பண்றா, வேண்டாம் இது உங்களுக்கு சளி பிடிக்கும், காய்ச்சல் வந்துடும், இது குளிர்காலம், வேண்டாம், அது லோ குவாலிட்டி அப்படின்னாலாம். இல்ல எனக்கு அதுல வேணும்னு அப்படி பிடிவாதம் பிடிக்கும்போது, சரி வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தர்றான். அப்புறம் நான் 10 நாள் காய்ச்சல், சளி, தும்மல், தொண்டை வலி அப்படின்ட்டு அந்த குழந்தை என்ன பண்ணுது, சஃபர் ஆகுது. அது போல நாம இந்த உலகத்துக்கெல்லாம் வந்துட்டு
வேண்டான்னு சொன்னாலும் கேட்கறது இல்ல. எனக்கு பெரிய வீடு வேணும், நான் டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், நான் சிங்கப்பூர் போகணும், அங்க வேலை செய்யணும், நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலிஸ்ட் ஆகணும், இப்படின்னு எத்தனையோ கற்பனைகள். ஆனா ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நாம வைக்கிற அத்தனை ஆசைகளையும் தீர்க்கறதுக்கு தான் நம்மளுக்கு உடல் கொடுத்துட்டே இருக்கிறார். சரி, அனுபவிச்சுட்டு வா, அனுபவிச்சுட்டு வா, அனுபவிச்சுட்டு வா. ஆனா ஆசைகள் நம்மளுக்கு தீர்றதே கிடையாது. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த ஆசைகளை நிறைவேற்ற தகுதி வேணும். ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? இப்போ ஒரு டாக்டருக்கு படிக்கணும்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும். ஒரு 95% இல்ல 90% அபோவ் இருந்தாதான் டாக்டர் சீட் கிடைக்கும். ஆனா உங்களுக்கு ஒரு 50 மார்க்ஸ் 50 to 60 70 அப்படி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, டாக்டர் சீட் கிடைக்கல. ஆனா ஆசையோ உங்களுக்கு டாக்டருக்கு தான் படிக்கணும். அப்ப என்ன பண்றாரு பகவான், நீ அதற்குரிய புண்ணியத்தை கலெக்ட் பண்ணு, அந்த வித்யா. அப்ப வித்யா வர்றதுக்கு என்ன பண்ணணும், பல பேருக்கு நீ கல்வி தானம் கொடு, பணமாகவோ இல்ல உனக்கு தெரிஞ்ச அறிவை டியூஷன் ஆகவோ, ஏழை மாணவர்களுக்கு. இப்படி ஜட ரீதியாக நிறைய புண்ணியங்கள், ஜட புண்ணியங்கள் செய்யறதுக்கு உங்களுக்கு தூண்டுவார் உள்ள இருந்து. அப்ப நாம என்ன பண்ணுவோம், நல்ல காரியங்கள் செய்வோம். அப்போ நம்மளுக்கு நல்ல காரியங்கள் செய்யும் போது அந்த புண்ணியம் கூடி வரும்போது எனக்கு உரிய ஆசை நிறைவேறக்குரிய தகுதி எனக்கு கிடைச்சிரும். இது ஒரு சாம்பிள். நம்மளுக்கு இருக்கிறதோ கோடிக்கணக்கான ஆசைகள். இந்த ஒரு ஒரு ஆசைக்கு நான் ஒரு 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 மூட்டையில ஒரு கை எடுத்தா அது ஒரு சாம்பிள் இல்லையா? அது போல ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இது நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல உதாரணங்கள் நாம சொல்லலாம். ஆனா அது சொல்லிட்டே இருக்க முடியாது. இப்படி ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு பகவான் நம்மளுக்கு என்ன தரார்? பல காலங்கள், அந்த கேப். நீங்க புண்ணியம் சம்பாதிக்கணும், அப்போ உங்க ஆசைகள் நிறைவேறதுக்கு தகுதி கிடைக்கும். மறுபடியும் அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளலாம். சரி, ஒரு ஆசை நிறைவேறிச்சு, விட்டுதா? கிடையாது. அடுத்த ஆசை துளிர் விட்டுட்டே இருக்கும். உடனே வேற ட்ரெஸ் வாங்கணும், வேற காட்டு வாங்கணும், வேற பைக் வாங்கணும், வேற கார் வாங்கணும். பணக்காரன்ல இருந்து ஏழை வரைக்கும் ஆசை 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 ஆசை, பல கோடி ஆசைகள். சோ இதையெல்லாம் உள்ள இருக்கிற பரமாத்மா நிறைவேற்றுறதுக்கு அவனுக்கு வழி கொடுத்துட்டே இருக்கிறாரு. இந்த அப்பா இந்த புண்ணியத்தை பண்ணு, அப்பா உனக்கு கிடைக்கும், இதை செய்யுப்பா. சோ பிறவிதோறும் இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்க சாகரப்போ ஏதாவது நிறைவேறாத ஆசை இருந்தது. ஒருத்த மாமிசம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுட்டு அப்படியே மண்டை போட்டிருப்பான். அப்ப என்ன ஆகும், அடுத்த பிறவியில அவனுக்கு அது மாமிசம் சாப்பிடக்கூடிய பல்லு, அதற்குரிய உடம்பு. நம்மளதெல்லாம் இப்ப குடல் ரொம்ப சிறுசா இருக்கிறதுனால சீக்கிரம் ஜீரணமாகாது. பெரிய குடலோட அமைப்புடைய விலங்குகளோட உடம்ப கொடுத்து, இந்தா நீ மாமிசம் சாப்பிட்டுட்டே இரு, இதுக்குத்தானே ஆசைப்பட்டாய் அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன பண்றாரு, மனித உடம்பை அவனு சிங்க உடம்பா மாத்தி கொடுத்துறாரு, புலியோட உடம்பா மாத்தி கொடுத்துறாரு, நரியோட உடம்பா மாத்தி கொடுத்துறாரு. அப்ப என்ன பண்ணலாம், அவன் அந்த உடம்புல உட்காந்து ஜாலியா அவன் இஷ்டப்பட்ட மாதிரி மாமிசம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அதனால ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு புத்தர் ஏன் சொல்றாரு? நம்ம ஆசை மட்டும் இல்ல, பேராசை கூட நிறைய பேருக்கு இருக்கு. உன்னை அடைந்தே தீரணும்னு. அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த எண்ணங்களுக்கு தகுந்த உடம்பு கிடைக்கும். ஆசை நிறைவேறதுக்காக மறுபடியும் பிறப்பெடுத்துட்டே இருக்கணும், உடல் எடுத்தா கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும். இப்படி போயிட்டே இருக்கும். இது ஒரு ரொட்டி. இப்ப இங்க பரமபுருஷ பகவான் பரமாத்மாவின் வடிவில் ஒவ்வொரு ஜீவன் இதயத்திலும் ஆள்பவராக உரைகிறார். அவர்கள் இச்சைக்கேற்ப செயல்பட அவரே வழிகாட்டுகிறார். உயிர்வாளி தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை மறக்கிறான். முதலில் அவன் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் செயல்பட முடிவெடுக்கிறான். பின்னர் தனது சொந்த கர்மத்தின் செயல்களையும் விளைவுகளையும் சிக்கிக் கொள்கிறான். ஏன்னா நம்ம குறிப்பிட்ட விதத்தில் செயலடிக்க சுதந்திரமாக முடிவு எடுக்கிறோம். வேதத்தின் படி கிடையாது. வேதத்தின் படி வாழ்க்கை நடந்ததுன்னா கரெக்டா இருக்கும். என வேதங்களை எல்லாம் மறுத்து நான் என்னோட சுதந்திரத்தை பயன்படுத்தி, சுதந்திரங்கிறது இங்க கிடையாது. நாமெல்லாம் கட்டுண்ட ஆத்மாக்கள், சுதந்திரம் கிடையாது. ஆனா நினைச்சுக்கிறோம் நான் சுதந்திரமானவன்னு நினைச்சுக்கிட்டு தன்னிச்சையாக முடிவெடுக்கிறோம். வேதத்துல சொல்லுது மது மாது சூது எல்லாம் கூடாதுன்னு. ஆனா எந்த வீட்டுல மாமிசம் சமைக்காம இருக்கிறாங்க? அது வேதத்துல சொல்லப்படவே இல்லை. சொல்லப்பட்டிருக்கிறது எப்படின்னா, நீ மாமிசம் அடுத்த உயிர்களை துன்புறுத்தினாயானால் நீ அதே வடிவத்தில் மீண்டும் பிறந்து துன்பப்படுவாய். ஒரு ஆட்டை வெட்டுனா அந்த ஆடு உனக்கு மனுஷனா உன்னை வெட்டும். இதுதான் கர்மாவுடைய எதிர்ச்செயல். அது நடந்துட்டே இருக்கும். நாம என்னமோ சாதாரணமா நினைச்சுக்கலாம்.
நாம என்னமோ மனுஷ உடம்பு இப்பதான் எடுத்திருக்கிறோம், நம்மளாம் ரொம்ப சுதந்திரமானவங்க, என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு. ஆனா இதுல எல்லாம் பின்னாடி ஆஹ் பல விஷயங்கள் நம்மை கட்டுப்படுத்துகிறது, நமக்கு எதிர்வினையாக செயல்படுகிறது, பாவமாக. அப்ப முதல்ல ஒரு குறிப்பிட்ட விதத்துல நம்ம செயலெடுக்க முடிவெடுக்கிறோம். பின்னர் தன்னை சொந்த கர்மத்தின் செயல்களிலும் விளைவுகளிலும் நாம சிக்கிக் கொள்கிறோம். எப்படின்னா, நமக்கு நாமே மீனுக்கு வலை பின்னுறாங்க பாருங்க, அது மாதிரி நம்மளுக்கு பல சிக்கல்கள் உள்ள வலையை நாமளே பின்னி அதுக்குள்ள சிக்கிக்கிறோம். இப்ப கர்மத்தின் செயல்களின் விளைவுகளிலும் சிக்கிக் கொள்கிறான். ஆடைகளை அணிந்து களைவது போல் ஓர் உடலை விட்ட பின் வேறொரு உடலில் பூகிறான். இவ்வாறு மாறும்போது கடந்த கால செயலுக்கேற்ப விளைவுகளும் பின்விளைவுகளும் அனுபவிக்கிறான். தூய்மையுடன் சத்துவ குணத்தில் நிலை பெற்று தான் மேற்கொள்ள வேண்டிய செயல்கள் யாவை என்பதை அவன் புரிந்து கொள்ளும் போது இந்த கர்ம விளைவுகளை மாற்ற முடியும். சோ இதுக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். அது எங்க எங்க கிடைக்கும்? பகவத்கீதை, பாகவதம், பக்தர் சங்கங்கள் மூலமாக கிடைக்கும். இப்படி அவன் புரிஞ்சுக்கிட்ட அப்புறம்தான் கர்மாவை கொஞ்சம் மாத்த முற்படுகிறான். ஏன்னா ஒண்ணுமே தெரியாம அவனால எப்படி மாத்த முடியும்? கர்ம விளைவுகளை கற்பனைக்கு ஏற்பெல்லாம் மாத்த முடியாது. அதுக்கு முதல்ல புத்திய ஞானத்தை சேகரிக்க வேண்டும். இப்படி கடந்த கால செயல்களின் விளைவுகளையும் பின்விளைவுகளையும் மாற்றிவிட முடியும். எனவே கர்மம் என்பது நித்தியமானது கிடையாது. நாம சொன்னோம், அதான் கர்மம் செயல் நித்தியமானதல்ல, நிரந்தரமானதல்ல. அது மாறக்கூடியது. நம்ம மூடுக்கு தகுந்த மாதிரி நல்ல செயல்கள் செய்வோம், கெட்ட செயல்கள் செய்வோம். இப்ப பகவான், உயிர்வாளி ஆகிய இருவர் உணவும் ஆன்மீகம்தான், உன்னதமானதுதான். உணர்வு ஜடத்தின் சேர்க்கையால் உற்பத்தியாவது கிடையாது. உணர்வுனா என்ன? ஆத்மா. அது ஜடத்தினோட சேர்க்கை கிடையாது. நிறைய பேர் சொல்றாங்க அது ஆத்மா அப்படின்னாலும் அது ஒரு ஜடம் தானே. அப்படி தானா அது எப்படியோ முளைச்சிருச்சு. மனிதர்கள் எப்படி உயிர்வாளிகள் எப்படி உருவானாங்க அப்படின்னா, அது ஏதோ பூமி புரண்டுது, அணுக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தது, தானா உருவாயிருச்சு. இப்படி எல்லாம் இந்த விஞ்ஞானிகள் கட்டுக்கதை விடுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. ஜடக்கலவையின் சில குறிப்பிட்ட நிலையில் உணர்வு உற்பத்தி ஆகிறது அப்படின்னு பகவத்கீதையில் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப பௌதிக சூழ்நிலையின் திரைகளால் இது திரிபடைந்து காணப்படுகிறது. மயா தக்ஷேன பிரகிருதி சூயதே சராச்சரம் ஏது நானேன கௌந்தேய ஜெகத் விபரிவர்த்ததே அப்படின்னு பகவான் சொல்றாரு இல்லைங்களா? இப்ப பகவானின் உணர்வு ஜடத்தால் பாதிக்கப்படாதது. ஆனா நம்மளுடைய உணர்வு ஜடத்தால் பாதிக்கப்படுது. எப்படி? ஏன்னா ஜடத்துக்கு பின்னாடி நம்ம ஓடிட்டே இருக்கிறோமே. பணம் வேணும், வீடு வேணும், பெரிய பெரிய மாளிகை வேணும், கார் வேணும், இதெல்லாம் ஜடம். வீடு, காரு, பணம் அப்படிங்கறதெல்லாம் ஜடம். ஜடத்துக்கு பின்னாடி ஓடுறோம். ஆனா பகவான் என்னைக்குமே ஜடத்துக்கு பின்னாடி ஓடினது கிடையாது. ஏன்னா அவர் தான் அதை தோற்றுவித்தவர். அவர் எல்லாவற்றிற்கும் அதிபதி. அப்போ ஜட உலகுக்கு இறங்கி வருகையில் அவர் உணர்வு ஜடத்தால் பாதிக்கப்படுறது கிடையாது. யாருக்கு? பகவான் அவதாரமாக இந்த ஜட உலகுக்கு இறங்கி வருகிறார், அவரது உணர்வு பாதிக்கப்படுறது இல்ல. அப்படி பாதிக்கப்பட்டிருந்தா அவர் எப்படி பகவத்கீதையை சொல்ல முடியும்? ஏன்னா அவருக்கு தகுதி இருக்காது இல்லையா? அப்ப பௌதிகத்தின் களங்கமான உணர்விலிருந்து விடுபடாத ஒருவரால் ஆன்மீக உலகை பற்றி எதுவும் சொல்ல இயலாது. நாமெல்லாம் கலங்கப்பட்டிருக்கிறதுனால ஆன்மீக உலகம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா பகவான் ஆன்மீக உலகையும் ஜட உலகையும் கட்டி காப்பவர். அவர்தான் சொல்ல முடியும் எல்லாமே. இப்ப இறைவன் பௌதிகத்தால் கலங்கப்பட்டவர் அல்ல. நமது உணர்வோ தற்போதைய நிலையில் இதுவுமே பர்மனன்ட் கிடையாது, நம்ம கையில் இருக்குது. ஏன்னா நாம ஆன்மீக உணர்வாக நம்மை மாற்றிக்கொள்ளலாம். ஆனா இப்ப கலங்கப்பட்டிருக்கிறதுனால நாம பௌதிகத்தினால கலங்கப்பட்டிருக்கிறோம். தூய உணர்வு நிலையில் நம்ம செயல்கள் ஈஸ்வரின் இச்சையில் ஒருங்கிணைந்து இருக்கும். அது நம்மை மகிழ்விக்கும். ஏன்னா நம்மெல்லாம் பகவானோட பார்ட் அண்ட் பார்சல் அப்படிங்கிறதுனால அவரை போலவே நம்மளுக்கும் சத்து சித்து ஆனந்தம் இருக்கு ஆத்ம நிலையில. நாம ஆன்மீக ஆத்மாக்கள். ஆன்மா அப்படிங்கிறது பௌதீகமானது இல்ல, அது ஆன்மீகமானது. அப்ப பகவானை போலவே அதுக்கு சத்து சித்து ஆனந்தம் இருக்கு. ஆனா அவரோட லெவல்ல இல்ல, நம்ம லெவல்ல. அவர் மிக மிக உயர்வு, நாம் மிக மிக குறைவு. ஆனா அவருக்கு இருக்கிற அதே உணர்வு நம்மளுக்கும் இருக்கின்றது. ஆனா நாம கலங்கப்பட்ட நிலையில பிரிக்கிறோம். அப்ப தூய்மையான செயல்கள் பக்தி அப்படின்னு சொல்லப்படுது.
பக்தி செயல்கள் சாதாரண செயல்களைப் போல தோன்றலாம், ஆனால் அவை களங்கமற்றவை. ஒரு அறிவற்ற மனிதன் வேண்டுமானால் பக்தனும் சாதாரண மனிதனைப் போல செயல்படுவதாக தொழில் புரிவதாக எண்ணலாம். ஆனால் இறைவனின் செயல்களோ பக்தனின் செயல்களோ அசுத்த உணர்வாலோ பௌதிகத்தாலோ களங்கமடைவதில்லை அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இப்போ பக்தன் அப்படின்னா முத்திரை குத்தி இருப்பாங்களா மேல, இவன் ஒரு பக்தன் அப்படின்னு கிடையாது. ஆனா பக்தனும் அதே மாதிரிதான் சாப்பிடுறான், அதே மாதிரிதான் நடக்கிறான், அதே மாதிரிதான் தூங்குறான். என்ன வித்தியாசம்? அவன் உணர்வினால் வேறுபட்டவன். வெளிப்புற தோற்றத்தை வைத்து யாரையும் எடை போடக்கூடாது. அவங்க கருப்பா செவப்பா வெள்ளையா குண்டா ஒல்லியா இதெல்லாம் நெட்டையா குட்டையானலாம். ஏன்னா ஒரு பக்தன்கிறது உணர்வு பூர்வமாக அவனது செயல்கள் எப்ப இருக்குன்னா, எப்போ பகவானை பத்தி கேட்கறக்கு அவன் காதுகள் ஏங்கும், கண்கள் அவரது உருவத்தை பார்க்கறக்கு ஏங்கும், அவங்க வாய்கள் பகவானை பற்றி அவரது நாமம் ரூபம் லீலை குணங்கள் சகாக்கள் இவற்றை பற்றி பேசுவதற்கு என்னைக்கு துடிச்சிட்டு இருக்கும். அவரது பக்தனது கைகள் பகவானுக்கு சேவை செய்ய, அவருக்கு வணக்கம் செலுத்த, பக்தர்களை ஆலிங்கனம் பண்றதுக்கு எப்படி துடிச்சிட்டு இருக்கும். பக்தனது கால்கள் எப்பொழுதும் கோயிலை நோக்கி போவதற்கும் பக்தர்களுக்கு சேவை செய்வதற்கும் ஏங்கி கிடக்கும். சோ பக்தனது செயல்கள் அவனது உணர்வால் மாறுபட்டிருக்கிறது. ஆனா மற்றவர்களது செயல்களோ அவங்களைப் போலவே இவங்களும் இருக்காங்க, அதனால இவங்களும் சாதாரண மனிதர்கள் தான் அப்படின்னு எடை போடவே முடியாது. அப்ப பௌதிகத்தால அவங்க உணர்வு கலங்கப்படுவதில்லை. முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டு விளங்கும் திவ்ய செயல்கள் அந்த செயல்கள் பக்தனோட செயல்கள். ஏன்னா பகவான் என்றும் திவ்யமானவர். அப்போ பகவானோட குணங்களும் அவனுடைய குணங்களும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா அளவில் வேறு. அப்ப பக்தனுக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இல்லை, ஆனால் அளவில் வேறு. இப்படி அவன் பக்தனை விட்டு பிரிவதில்லை, பகவான் பக்தனை விட்டு பிரிவதில்லை, பக்தன் பகவானை விட்டு பிரிவதில்லை. இப்படி நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. வேற்றுமையில் ஒற்றுமை. இதுதான் அச்சிந்தியா அபேத பேத தத்துவா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அது சைத்தன்ய மகாபிரபு அழகா நம்மளுக்கு விளக்கியிருக்கார். எனினும் தற்போதைய நிலையில் நம்முடைய உணர்வு கலங்கப்பட்டுள்ளது. சோ இது வரைக்கும் நாம பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? 13வது பக்கம் பௌதிகமாக அசுத்தப்பட்டிருக்கும் போது அந்த பேரால இருந்து நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி.